திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. ஐப்பசி மாத ராசி பலன்கள். சிம்மம் ராசி வரைக்கும் மாத ராசி பலன்கள் கொடுத்தாச்சுங்க. இப்போ கன்னி ராசிக்கு இந்த ஐப்பசி மாத என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐப்பசி மாதம் முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது 10க்கும் ராசிக்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஐப்பசி மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா 3-8 அதிபதி செவ்வாய் பகவானும் இந்த டயத்தில் தான் ஐப்பசி மாதம் 15 தேதிக்கு பிறகு ஆட்சியாகிறார் தன்னுடைய வீட்டில், விருச்சிக ராசியில். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ராசிக்கு 4-7 அதிபதி குரு அதிசார பெயர்ச்சியாக 11ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல கேது பகவான். இப்போ இந்த நிலையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு தான். எந்த கிரக நிலவரங்கள் இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கலாம், தவறேதும் இல்லை. இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திசா புத்தி அந்தரம் இதெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் இருந்தது அப்படின்னா மஸ்ட்டு. இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நல்ல பலன்களுடைய அளவு வெகுவாக குறைஞ்சு தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 3-8 அதிபதி இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். பாதகாதிபதியும் பார்த்துட்டிங்கன்னா ஆட்சியாக இருக்கிறார். இப்போ 3-4 அதிபதிகள் ஆட்சியாக உச்சமாக இருப்பது ஒரு வகையில் நல்லது தான், தவறேதும் இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல கேதுவும் 7ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது ஒரு வகையில் நன்மை செய்கிற மாதிரியும் ஒரு வகையில் தீமை செய்கிற மாதிரியும் தான் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்கு. அதே மாதிரி தான் இந்த குருவும் செவ்வாயும். சரிங்களா? இப்போ என்னன்னா ஒரு 50% நன்மை, ஒரு 50% ஒரு எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலான்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 30-40% தான் சொல்ல முடியும். 40 அதிகபட்சம்னு சொல்லலாம் கன்னிராசிக்கு. ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 35 to ஒரு 50-65 அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக படும். ஆனால் ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது தசாபுத்திகள் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குதோ அதை பொறுத்து தான். இந்த ஐப்பசி மாதத்தில் 2ஆம் இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் நீசமாக இருக்கிறார். சரிங்களா? 3ஆம் இடத்துல அந்த 8 கிரகம். சரிங்களா? 7ஆம் அதிபதி பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடம். அப்படிங்கிறப்போ மனைவி வழியில் இருக்கக்கூடிய சொத்து, அவங்க வகையில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கும். இல்லை அப்படின்னா அந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளோ வழக்குகளோ சந்திக்க நேரும். அதாவது மனைவி, சொந்தக்காரங்க, லைஃப் பார்ட்னர் இவங்க வகையில் வீடு, தாய், சிற சொத்துக்கள் இந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா நண்பர்கள் வகையிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நன்மை நடக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக எதிர்பரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த கிரக நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் இந்த கோச்சாரம் இயங்குது. அதனால் அதை எப்போவுமே புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் அந்த கிரக நிலைகள்லாம் ஏற்கனவே குரு என்ன கண்டிஷனில் இருக்கிறார், செவ்வாய் என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சனி என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ என்ன தசாபுத்திகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டா தான் இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு
ஒரு எதிர்மறையான பலன்களையோ இல்லை நல்ல பலன்களையோ கொடுக்கும் அப்படிங்கிறத 100% துல்லியமாக எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ராசி ரீதியாக பொதுவாக பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 40% கண்டிப்பாக நன்மை நடக்கும். இல்லைன்னு மறுக்கிறதுக்கே இல்லை. சரிங்களா? நம்ம தைரியமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஆ, தனம், பொருள் வரவு, அதே சமயம் தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறது, வீடு, அம்மா வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகிறது. சரிங்களா? சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர்றது, வழக்கு வியாஜ்யங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு நன்மை, தொழில், வியாபாரம், இ இந்த மேலதிகாரிகள் இவங்க வகையிலலாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷரெல்லாம் கம்மியாகி தீபாவளிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் போகிறது, இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சொன்ன இந்த நிலைகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு சில நேரங்கள்ல பதட்டமான ஒரு சூழல கொண்டு வந்து குடுக்கறக்கும் வாய்ப்புண்டு. மாமனார் வகையில அவங்க மச்சான் வகையில அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அந்த மாரியான ஒரு சூழல்லாம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மேலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டக சனி, அதே சமயம் 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு பகவான். பாம்பு கிரகங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருப்பது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருந்தாலும், பாவர் வீட்டில இருக்கக்கூடிய ராகு, அதே சமயம் வந்து எந்த கிரகங்கள் வலுப்பெறக்கூடாதோ அந்த கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறதுனால, கொஞ்சம் சிரமங்களும் எந்த திசாபுத்தி நடந்தாலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் திசாபுத்தி அந்தரங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 10, 20% காமனாக இருக்கக்கூடிய அந்த சிரமம் தான் இருக்கும். அது இல்லாத பட்சத்துக்கு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா கேட்டகரியிலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது மிகவும் நல்லது. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். பிரயாணம், மனைவி, தொழில், பார்ட்னர், மாமனார் வகை, சொத்து, தாய், தந்தை, குழந்தைகள். சரிங்களா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே குறிக்குது. அதை பார்த்துங்க. ஏன்னா 4, 6, 7 சரிங்களா? 8 இதெல்லாம் டோட்டலாக அதே சமயம் 2 சரிங்களா? அப்போ டோட்டலாகவே ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்கிறதா அர்த்தம். சரிங்களா? அதனால தான். ஏன் அப்படின்னா, இது ஏன் மற்றவங்கெல்லாம் வந்து ஆஹா, ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது இங்கேருந்து அப்படி ஒரு யோகம், இது இங்கேருந்து அப்படி ஒரு யோகம். அதெல்லாம் சுய ஜாதகத்தினுடைய பலன்களை பொறுத்து மட்டும்தான் நடக்குங்க. சரிங்களா? ராசி பலனில் வந்து பொதுவாக சொல்கிற பலன்களே வந்து சேம் கண்டிஷன் இது இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். அது நன்மையாக இருக்கிற பட்சத்தில் நன்மையாக நடக்கும். நம்ம எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா, உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இவர் வந்து இந்த அளவுக்கு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் இருக்கும். புரியும். அதுக்காக தான் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியுங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போற்றி ஓம் நமச்சிவாய.